ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தோம்னா தேனிக்கு கிளம்புறோம். ஏன்னா நேற்று பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்னதுன்னா குக்கர் வெடிச்சிருச்சு. அதனால் குக்கர் வாங்குறதுக்காக தேனிக்கு நான், எங்கள் பாப்பா, எங்கள் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டோம். பாப்பா லிப்டிக்கெலாம் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து தேனிக்கு போகிற வழியில் பார்த்தோம்னா தண்ணி பழம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்க போனோம். 1 கிலோ 25 ரூபா சொல்லிட்டு அந்த மைக்கில் அலௌன்ஸ் பண்ணி குவி இது பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா கிலோ கணக்கில் போட்டு அதிலே ருபீஸ் வருது. நாங்கள் வந்து ஒரு 3 கிலோ வந்து வாங்கினோம் 60 ரூபாய்க்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எல்லாமே இதெல்லாம் வீட்டுக்கெலாம் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு குக்கர்லாம் வாங்கியாச்சு. அதுக்கடுத்து வாரப்போ பார்த்தோம்னா எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. நாங்களும் பாப்பாவும் பஸ்ஸில் வந்தோம். பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம்னா பஸ்ஸே எடுக்கிறாங்க 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படா எடுப்பாங்க, நாங்களும் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எடுத்தாங்க. அதுக்கடுத்து ஒரு வழியாக வந்தாச்சு. வளையலும் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. தேனியில் பார்த்தோம்னா வளையல் வாங்கினோம். அந்த வளையல் வந்து 2 இது இருந்தது, 80 ரூபா தான். நல்லா உழைக்கும். தங்க வளையல்லாம் இருக்குது, எல்லாமே பேங்கில் இருக்குது. கடவுள் நினச்சா கண்டிப்பாக நமக்கு ஒரு நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திட்டு நமக்கு இது வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஏன்னா வளையல் வந்து கண்ணாடி வளையல் தான் போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. கண்ணாடி வளையல் போட்டோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூலில் வேலை பார்க்கறனால சின்ன ஏதாச்சும் அடித்தா கூட வளையல்லாம் உடஞ்சிரும் அப்படின்றதுக்காக மேக்ஸிமம் இந்த வளையல் தான் வாங்குவேன். இந்த வளையலே சம்டைம்ஸ் வந்து நெளிஞ்சிரும். அதனால் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வளையல் தான் வாங்கினேன். அதுக்கடுத்து போட்டுட்டு பாப்பா போட்டு அவங்க எனக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. புது குக்கர் வாங்கினேனே வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இது வந்து 5 லிட்டர் குக்கர் தான், 1100 ரூபா. அந்த பழைய குக்கர் வந்து 150 ரூபா போச்சு. அது போக நான் கழிச்சிட்டு தான் பே பண்ணோம். சரி குக்கர் வாங்கினேனே புது குக்கர் வந்து எப்படி வேலை செய்யுது, காலையில் நம்ம போகிறப்ப வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போயே ஒரு தடவை ட்ரையல் பார்த்தலாம் சொல்லிட்டு சாப்பாடை வச்சு வந்த நினைச்சேன்னு குக்கர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம சாப்பாடெலாம் கழுவி வச்சு தான் சாப்பாடு செம்மையாக வந்துச்சு. அதுக்கடுத்து சாப்பாடு ஃபஸ்ட்டு எப்போயுமே புது குக்கரில் சாப்பாடு நல்லா தான் இருக்கும். கரெக்டாக தண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நேற்று அந்த வெடிச்சதுலேருந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து சிக்கன் வந்து சும்மா சிக்கன் பொடி மட்டும் போட்டு ஒரு சின்ன கிரேவி மாதிரி வச்சுருந்தோம். அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தோம். காலையில் அத்தை வீட்டிலேருந்து கொடுத்த சாம்பாரும் ரசமும் இருந்துச்சு. இன்றைக்கி அதை வச்சு நைட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுதான். அதுக்கடுத்து பாப்பா வந்து சொன்னாங்க, சரி எனக்கு பசிக்குமா எடுத்து வைங்க சொன்னாங்க. நானும் பாப்பாவும் சாப்பிட போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.